கோவிந்தராஜன் சார் வெளியிலேயே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் வந்து இன்னைக்கு கோயிலுக்கு போகிறாரு, சர்ச்சுக்கு போயிட்டு முட்டி போட்டுக்கிட்டே நகர்ந்து போகிறாரு சார் அவர். இன்னொன்று வீடுகளுக்கெல்லாம் போகிறாரு, வீதியாக போகிறாரு, வீட்டுக்கு முன்னால் போய் கோலமெல்லாம் போடுறாரு, ஏதோ அட்ராக்ட் பண்ணுறாரு அவர். 2 தலைவர்களும் இறுதி கட்டத்தை சார். ஏதாவது ஒவ்வொரு எலெக்ஷன் போதும் தொடக்கத்தில் அது ஒரு மாதிரி இருக்கும், கடைசியில் முடியும் போது அது ஒரு மாதிரி மாறத் தொடங்கும். இயல்பாக ஒரு செடி வளர்றத போலன்னு வச்சுக்கோங்களேன், விதை விட்டு வளர்றத போல. இந்த ஒரு 15-16 நாளில் சார், இந்த ஒரு 20 நாளில் 25 நாளில் ஏதாவது வித்தியாசங்கள் தென்பட தொடங்கி இருக்கா சார்? அதாவது அரசு இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்காக நிச்சயமாக வித்தியாசம் பார்க்க முடிகிறது. தெரியுதா? நல்லா தெரியுது. அதாவது குறிப்பிட்டு பார்க்கணுன்னாக்கா நீங்கள் இப்போ குறிப்பிட்ட மாதிரி திரு விஜய் அவர்கள் அதாவது மசூதிக்கு போகிறாரு, சர்ச்சுக்கு போகிறாரு. திடீர்னு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஒரு திருமண தம்பதியரை அவருடைய இதுலேயே ஏற்றி வச்சுட்டு ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்க. ஆனால் மாலையெல்லாம் கலையவே இல்லை, ஒன்றும் இதுவே இல்லை, அப்படியே புதுசாக எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரியல. மேலே அவங்க இதில் பிரச்சார வண்டியில் ஏற்றி வச்சு ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணுறவங்க மாலை புதுசாக தான் சார் இருக்கும். என்ன சார் இது? ஏங்க வெயில் அவ்வளோ நேரம் நிற்கிறாங்க, மாலை வதங்களை இது பண்ணல, ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரி இதெல்லாம் சரி, ரைட்டு. விஜய் அவர்கள் என்னைக்காவது இந்த இதில் வந்து பார்க்கறது அந்த 6 மணிக்கு மேலே பிரச்சாரம் மேற்கொள்ளதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. இவ்வளோ நாள் வராரு பிரச்சாரத்துக்கு, கால் ஷீட் கொடுக்குற மாதிரி வராரு பிரச்சாரத்துக்கு திரு விஜய். 6 மணிக்கு மேலே எங்கன்னா பிரச்சாரம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆனால் மற்ற தலைவர்கள்லாம் எடுத்துக்கோங்க, அதிமுக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், மாண்புமிகு முதல்வராக இருக்கட்டும், துணை முதல்வராக இருக்கட்டும், பிஜேபியை சார்ந்த எல்லா கட்சி தலைவர்கள்லாம் விடிய போகிறார். விடிய இரவு 10 மணி வரை அந்த தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டு அந்த நேரம் வரைக்கும் ஃபுல்லாக பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இவர் மாத்திரம் 6 மணியோட பிரச்சாரத்தை 6 மணிக்கு முன்னாடியே முடிச்சுடுறாரு எல்லாத்தையும். அதனுடைய விடை, அதுக்கு உண்டான காரணம் என்னன்றது தெரியவே இல்லை. இது வந்து மக்கள் உற்று கவனிக்கிறாங்க. 2வது, கடந்த 2 நாட்கள் குறிப்பிட்டு சொன்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு அதிமுகவினுடைய ஒரு விளம்பரம் எல்லா பிரபல நாளிதழ்களில் காதில் அந்த பூ சுத்தரியா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு விளம்பரம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மக்கள் வரையே ஏற்படுத்தி இருக்கிறது. அதெல்லாம் வந்து உண்மையான இருக்கிற நீட்டு அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாத வாக்குறுதி அதை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு வந்த விளம்பரங்கள் அதே போல பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக நேற்றைக்கும் இன்னைக்கும் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னாக்க குறிப்பிட்டு தாவேகா அந்த ஓட்டர்ஸை டார்கெட் பண்ற மாதிரி அதிமுகவுடைய அந்த இது மிகவும் சிறப்பாக இருக்கு. எடப்பாடி ஆல் பாஸ், அந்த ஓட்டு போற நேரத்தில் யோசிக்கிறாங்க, ஆல் பாஸ் போட்டிருந்தேனே உங்களுக்கு கோவிட் நேரத்தில் யோசிச்சு பாருங்க, எடப்பாடியார் அந்த இதை சொன்ன அதை நினைவூட்டி அதுக்கோசம் உண்டானது மிகப்பெரிய லெவலில் வைரலாக இன்றைக்கு சமூக வலைதளங்களில் போய்கொண்டு இருக்கிறது. ஸோ இப்போ இந்த 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டார். அதிமுகவினுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கிறது, இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அதிமுகவின் பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்குன்னு அவரே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரேமலதா அம்மையார் இந்த திமுகவுடைய ஆட்சி நிலைமையை முதல்வர் முன்னிலேயே அவங்களே வந்து இது பண்ணி, இதெல்லாம் சாதகமாக இருக்கிறது அதிமுக கட்சிக்கு. எதிர்கட்சியே அதிமுக ஆட்சியை பாராட்டுகின்ற லெவலுக்கு, அதுவும் முதல்வர் முன்னாடியே பாராட்டுகின்ற அளவுக்கு மக்களிடையே எடுபட்டு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு சிறந்த இதுவாக இந்த ஒரு வாரத்தில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியா இருக்கு. சரி, செல்வ பெருந்தகை அவர்கள் இன்றைக்கு ஒரு பொய் அப்படியே எடுத்து விட்டுருக்கிறார். அதாவது வருமான வரித்துறை அவர் வீட்டுக்கு போயிட்டு ரைடு வந்ததாக. ஆனா வருமான வரித்துறை அவங்க வந்து இதை வந்து முற்றிலும் மறுத்திருக்கிறாங்க. இல்ல, வருமான வரித்துறை எங்க மறுத்திருக்கிறாங்க. நீங்க செய்தியில பாருங்க, வரக்கூடிய எல்லாத்துலயும் முக்கியமான சேனல்ல வருமான வரித்துறை மறுத்து இருக்குன்றத போட்டு இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்க சேனல்ல வேணா போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான பிரபல சேனல்கள்ல போட்டிருக்காங்க, மறுப்பு தெரிவிச்சு. செய்தி எல்லாம் பொய் சார். சார் அது நீங்க சொல்றீங்க பொய். ஆனா அப்ப போட்ட செய்தி எல்லாம் முக்கியமான பிரைம் சேனல்ஸ்ல இருக்கக்கூடியவங்களா அது பொய் சார். சார் கவர்மெண்ட் தான் சார் மறுக்கணும், கவர்மெண்ட் இன்னும் மறுக்கலையே சார். கவர்மெண்ட் அந்த வருமான வரித்துறை மறுத்ததாக செய்தி போட்டுக்கிறாங்க. ஆனா அது பொய் சார். அவர் செய்தியாளர்கள் சந்தித்தாரா?
செல்வ பெருந்தகை எதுக்கு செய்தியாளர் சந்தித்து அப்படியே வருமான வரித்துறை நடந்துருந்துச்சுன்னா அவர் உள்ள நான் வந்து சிறைக்காவல் வைத்து வீட்டுக்காவல் வைத்திருக்கிறேன் வருமான வரித்துறை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவர் அப்ப எப்படி செய்தியாளரை சந்திக்க முடியும்? இந்த கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்க தான் கேட்டீங்க சந்திச்சாரான்னு கேக்குறீங்க. அவர் இந்த செய்தி வந்துருச்சு இல்ல, செய்தியாளர் சந்திக்காத எப்படி செய்தி வந்திருக்கு? இந்த செய்தி தானா மேலேந்து வந்திருக்குமா? இந்த செய்தி அவரு ட்விட்டர்ல போட்டார் சார். அப்ப இந்த செய்தி வந்து நடக்காத ஒரு நிகழ்வுக்கு முதல்வரும் அதுக்கு வந்து ட்வீட்டை போட்டு எப்படி பண்ண, எப்படி வந்து அந்த ஒரு மாற்றுத்திறனாளி வந்து அந்த கோப்பையை வந்து ஜெயிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவரே ஒரு ஃப்ராடு, அந்த கோப்பையை எங்கேருந்தா வாங்கி கொண்டு வந்து முதல்வர்கிட்ட ஒரு கோப்பையும் துணை முதல்வர்கிட்ட ஒரு கோப்பையும் கொண்டு வந்து கொடுத்து எப்படி அவர் வந்து இதை நம்பி இது பண்றாரு. அதே போல நடக்காத ஒரு நிகழ்வுக்கு முதல்வர் இது போல ஒரு ட்வீட்டை போட்டுன்னு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து பாக்குறாங்க மக்கள், முக்கியமா இதை பாக்குறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து ஷோலிங்கர்ல பேசினப்ப அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி இதுவானதும் மக்கள் பார்க்கணும். இதெல்லாம் தான் வந்து ஈர்க்கக்கூடியதா இருக்கிறது. ஓகே சார். சார், அதாவது இவங்க சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அவர் சொன்னார். ராகுல் காந்தியாக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னால் வந்து தேஜஸ்வி யாதவாக இருக்கட்டும், கர்நாடகாவிலேருந்து வந்த சிவகுமாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு 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 லீடர்ஷிப்பாக திரு ஸ்டாலினை அடையாளப்படுத்துகிறார்கள். ஒரு அடையாளப்படுத்துகிறார்கள், லீடர்ஷிப்பாக அடையாளப்படுத்துகிறாங்க. சார், பாஜக எந்த இடத்திலும் இவர் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறத இப்போ வர சொல்லலை, வெளிப்படையாக சொல்லலை. ஒரே ஒரு இடத்துல இந்த இதில் ஹோட்டலில் வந்து அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறத தவிர வேற எந்த இடத்திலும் என்டிஏ 3 கூட்டங்களை நடத்தி பார்த்துக்க மாட்டீங்க சார். பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு சார், எல்லாரும் சொல்லியிருக்காங்க சார், நீங்க பார்க்கலன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லியிருக்காங்க பிரச்சாரத்துல, நரேந்திர மோடி உட்பட எல்லாரும் இவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் அப்படின்றத எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நீங்க மேலே பார்த்துக்கலாம்னா அது உங்களுடைய அறியாமையை தான் நான் பார்க்கறேன். 3 கூட்டம் நடத்தினாங்க சார், 3 என்டிஏ கூட்டம் நடத்தினாங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன் சார், இவ்வளவு ராகுல பத்தி பேசுறேன். ராகுலும் ஸ்டாலினும் இணைந்து ராகுலும் ஸ்டாலினும் இணைந்து எதனா ஒரு கூட்டத்தில் பேசினாங்களா? ராகுலும் ஸ்டாலினும் இணைந்து எதனா வந்திருக்காரு இல்ல அவரு, அவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ராகுல் காந்தி கன்னியாகுமரி போயிருந்தாரு. மனோஜ் தங்கராஜுக்கு என்ன வரவேற்புன்றத மொத்த தொலைக்காட்சியிலும் பார்த்திருக்குது. மனோஜ் தங்கராஜுக்கு ராகுல் காந்தி எப்படி அவரை இது பண்ணாரு, ட்ரீட் பண்ணாரு மொத்த ஊடகங்களும் பார்த்திருக்குது. தடுத்து போய் இது பண்ணி இருக்கிறார் மனோஜ் தங்கராஜ். எல்லா ஊடகங்களும் இதுதான் சார். திமுகவை ராகுல் மதிக்க கூட இல்ல. 2வது செல்வ பெருந்தகை அவரே இன்னைக்கு இன்வைட் பண்ணல. ராகுல் அவர் தமிழகத்தின் காங்கிரஸ் தலைவர் தானே, ஏன் இன்னைக்கு அவரை கூப்பிடல? செல்வ பெருந்தகை ஏன் இன்னைக்கு இன்வைட் பண்ணல? முதல் கேள்வி. 2வது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் செல்வ பெருந்தகை நிக்கிறாரு, அவர் தான் தமிழக காங்கிரசின் தலைவர். ஏன் ஸ்ரீபெரும்புதூருக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஏன் போகல? அங்கதான் அவருடைய தந்தை இறந்தார், அது மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு தொகுதி. அங்க ஏன் ஒரு ராகுல் காந்தி போய் அவருக்கோசரம் பிரச்சாரம் பண்ணல? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி மக்களிடையே எழுகிறது. அதுக்கப்புறம் இன்னொன்னு, இங்க திமுக எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, இவங்களுடைய அச்சத்தின் வெளிப்பாடு இந்த இன்டெலிஜென்ஸ் ஐஜி செந்தில்வேலை டிரான்ஸ்பர் பண்ணோன்னு கிடுகிடுன்னு எழுதுறாங்களே, அவரை உடனடியா மாற்றணும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த பயம்? எலெக்ஷன் கமிஷன் அது போல செஞ்சிருக்கலாமே, ஏன் இவங்க உடனே எழுதி மாத்தணும்? இவங்களுக்கு செந்தில்வேலன் இவருக்கு ஆதரவா இருந்துன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் இவங்களுக்கு சாதகமா கொடுக்கறதுனால அந்த ஒரு நிமிஷம் சார், இல்ல நீங்க தப்பா பேசுறீங்க. நீங்க அவரை மாத்தணும், அரவிந்த் ஐபிஎஸ் மாத்தணும்னு சொல்லிட்டு பாஜக லெட்டர் கொடுத்தது மாத்தினாங்க. பயத்தின் வெளிப்பாடு சார். இன்னொன்னு, ஞானசேகரன் அந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த குற்றவாளி இன்னைக்கு மருத்துவமனையில ஆபத்தான கடத்தல் இருக்காரு. இது என்ன ஆயிடுச்சு? அங்க இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள்னா ஞானசேகர் வந்து காவல்துறையால் அவர் அடிக்கப்பட்டான்னு செய்தி வந்து இருக்குது. இந்த சமயம் சப்போர்ட்லாம் கிடையாது. இந்த நேரத்துல ஏன் அப்படி பண்ண? அவர் வந்து எதனா
அவர் உயிரோட இருந்தாருன்னா உண்மை அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி வரும்போது சார். உண்மையை சொன்னான்னா இவங்களுக்கு பெரிய ஆபத்து சார், வரும். சார், 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 அவரை நீங்க- வேணும்னே கொண்டு போய் சார், இன்றைக்கு மருத்துவ சார், ஒரு நிமிஷம். அவருடைய ஞானசேகரன் உயிருக்கு என்ன இவங்க ஸ்ரீமுக தான் இது மீது பழி ராஜசேகரன் சார் ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்னுடைய ஆர்டர்ல 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஐடி அவரு இன்னைக்கு புழல் சிறையில் இருந்து வலிப்பு ஏற்பட்டு வரக்கூடிய செய்தி என்னன்னா ஞானசேகரனை காவல்துறையினர் அடித்து துன்படுத்து அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் செய்தி வந்து இருக்குது. சார், ஏன் பண்றாங்க இவங்களுக்கு இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னாக்க குறிப்பிட்டு சொல்லணும்னா பட்டியல மக்கள் தலித் மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியை குறிப்பிட்டேன். ஜூலை 5, 2024 திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 1000 வக்கீல் அவர் தயார் பண்ணியிருக்கிறாரு. அந்த குற்றத்துல அந்த அவருடைய கொலையில சம்பந்தப்பட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இது பண்றாங்க. இவங்க எல்லாம் இப்ப வந்து பயந்து நிற்கிறாங்க. அந்த திருவிகா நகர் தொகுதியில சகோதரி மலர்கொடிக்கு பயந்துறாங்க சார். இது போல பொற்கொடி சார் சகோதரி சார் இது போல இந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு இதுவா இருக்காங்க. அந்த பிரகாஷ் அம்பேத்கர் அவருடைய இயக்கம் கூட பொற்கொடிக்கு இன்னைக்கு ஆதரவு. கடைசியா முடிச்சிடுறேன். அதாவது 1, 2, 3, 4 அப்படின்னா என்னன்னு விளக்க சொல்றேன். ஒற்றை விரலால் ஓங்கி அடித்து இரட்டை இலையில ஆதரித்து 23ஆம் தேதி வாக்களித்து 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து 1, 2, 3, 4 அதிமுக ஆட்சி அமைவது உறுதி.